நெல்லை மாவட்டம் வள்ளியூரை அடுத்த கீக்குளம் அருகில் பொறியியல் கல்லூரி மாணவர் ஒருவரை அடையாளம் தெரியாத நபர்கள் வெட்டி கொலை செய்தனர். இதனை கண்டித்து கன்னியாகுமரி நெல்லை தேசிய நெடுஞ்சாலையில் ஏராளமானோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டு பயணிகள் பெருமளவில் அவதிக்கு ஆளாகினர். இந்த சாலை மறியலில் அடையாளம் தெரியாத நபர்கள் பேருந்தின் மீது கல்வீசி தாக்கியதில் ஒரு பேருந்தின் கண்ணாடி உடைந்தது. தகவல் அறிந்த மாவட்ட கண்காணிப்பாளர் சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து மறியல் கைவிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிலர் கடைகள் மீது கல்வீசி தாக்கியதால் நிலைமை பதற்றமானது. இதனையடுத்து கடைகள் அடைக்கப்பட்டன. எஸ்பி நரேந்திர நாயர் தலைமையில் அதிரடி படையினர் வந்து கல்வீசி தாக்கியவர்கள் மீது தடியடி நடத்தினர். இதனால் நிலைமை கட்டுக்குள் வந்தது. எனினும் வள்ளியூரில் 80% கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. போலீஸ் பாதுகாப்புடன் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இதற்கிடையே கொலை தொடர்பாக 3 அடைப்பு காவல் நிலையத்தில் 7 பேர் சரணடைந்துள்ளனர்.